எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடும் அந்த அபிஷேகம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி 10/4/2026. நலுநரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம், அதனால வெள்ளம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. இன்றைய திதி அஷ்டமி திதி. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் காலை 9 மணி 27 நிமிடம் வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். யோகம் சிவம் நாம யோகம் மாலை 4 மணி 26 நிமிடம் வரை, பின்பு சித்த நாம யோகம். கரணம் கவளவ கரணம். சந்திராஷ்டமும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு காலை 9 மணி 27 நிமிடம் வரை, பின்பு மிருகசீரிட நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். புத்தாண்டு பலன்கள் மேச ராசியோட தொடர்ச்சியான பலன்களை பார்க்க போறோம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? மேச ராசிக்கு வேலை வாய்ப்புங்கிறது 6ஆம் அதிபதியான புதன் 12ஆம் இடத்துல சனி பகவான் சாரத்துல பயணம் செய்யறாங்க. அப்ப வேலையில அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், வீண் விரயம் ஏற்படும். ஒரு வேலையை அனுப்புவாங்க, போனா அங்க போய் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நீங்க டைமுக்கு போயிருவீங்க, அவங்களால டைமுக்கு வர முடியாது, அல்லது உங்களால டைமுக்கு போக முடியாது, டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அது மாதிரி சில சிக்கல்கள் இந்த ஒரு மாசம் இருக்கும். ஓகேங்களா? புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தையே புதன் பகவான் பார்க்கறதுனால புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கும். சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு மேசராசியில பிறந்தவங்களுக்கு. அடுத்தது மேசராசியில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதியான சுக்கிரன் மேசத்துல சுயசாரத்துல இருக்கிறனால நிச்சயமாக கணவன் மனைவியோட அன்பு, ஒற்றுமை, பாசம், காதல் எல்லாம் கிடைக்கும். நல்ல வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மேசராசிக்கு தமிழ் புத்தாண்டுங்கிறது. ஓகேங்களா? திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக 100% நடக்கும் திருமணம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தந்தைங்கிறது 9ஆம் இடம் குரு பகவான், அவர் சுயசாரத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதனால பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த தந்தை ஸ்தானத்தை ராகு பகவானோட பார்வை சனி பகவானோட 10ஆம் பார்வையா விழுது தனுசு விட்டன். அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களோட மேசராசியில பிறந்தவங்களோட தந்தை தலைவலி வந்தாலும் உடனே டாக்டர் அணுகி மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு வரும், சமுதாயத்துல பொறுப்புகள் கூடும். அந்த மாதிரி அமைப்புகள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக மேசராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்தது தொழில் மற்றும் மாமியார் 10ஆம் இடம். ஓகேங்களா? இந்த 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சுயசாரத்துல போறாங்க. அப்போ 10ஆம் இடம்ங்கிறது சனி பகவான், அவரோட சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணமாகறாங்க. அப்ப மாமியாருக்கு அதிக செலவு செய்யணும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது விரயமாச்சு. மாமியாருக்காண்டி விரய செலவு அதிகமாக செய்ய வேண்டும், அல்லது தொழிலுக்காண்டி விரயம் அதிகமாக செய்ய வேண்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்துல. அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப 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 நல்லது. அடுத்தது 11ஆம் இடம்ங்கிறது மூத்த உடன்பிறப்பு, அக்கா அண்ணனை குறிக்கும், அல்லது மருமகன் மருமகள் குறிக்கக்கூடியது. இந்த 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்னா அவங்க
வருமானத்தை தேடி அதிகமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உங்க மருமகள் அல்லது மருமகன் அல்லது அண்ணன், அக்கா வந்து வருமானத்தை தேடி நல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்புண்டு. ஏன்னா 2ஆம் இடம் தான் வாக்கு ஸ்தானம். அவங்க சமுதாயத்துல நல்ல வாக்கு மதிப்பெல்லாம் ஏற்படும். அவங்களால நன்மைகளும் நடக்கும். ஓகேங்களா? ஆனா பேராசைப்படக்கூடாது. இடமாற்றம் நிச்சயமாக நடக்கும். மேசராசியில பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு உண்டா? நிச்சயமாக கிடைக்கும். மேசராசியில பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இருக்கா இந்த தமிழ் புத்தாண்டுல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 12ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 கிரகம் வந்து இருக்கிறாங்க. செவ்வாய், புதன், சனி பகவான் இருக்கிறாங்க. இந்த 12ஆம் அதிபதியான 3ஆம் இடத்துல வந்து செய்றாங்க. நிச்சயமாக கிடைக்கும். ஆனா பணம் கொடுக்காமல் முயற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி சான்றிதழ்லாம் கவனமாக வச்சுக்கணும். சர்டிபிகேட் ஒரிஜினல் கேட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. அது சட்ட சிக்கல் வந்து ஏற்படும். ஒரிஜினல் சர்டிபிகேட் தந்துடக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 3ஆம் இடம் சர்டிபிகேட் குறிக்கக்கூடியது. அது 12ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால கொஞ்சம் சர்டிபிகேட்லனா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரிஜினல் கொடுத்து மாட்டிக்காதீங்க, ஏமாந்துடாதீங்க. நாளைக்கு நம்ம ரிஷபராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்க ராசி உங்க லக்னத்துக்கு உண்டான நம்பரை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை நினைச்சுங்க. நிச்சயமாக 100 நாள்ல நிறைவேறும். ஆனா பாசிட்டிவா தான் நினைக்கணும், சின்னதா தான் நினைக்கணும். ஓகேங்களா? இப்ப திருமணம் நடக்கணும்னா எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், கொடுத்த பணம் மீண்டும் வர வேண்டும். அந்த கொடுத்த பணம் வந்து யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த பேரை மென்ஷன் பண்ணி தான் சொல்லணும். ஓகேங்களா? காமனா பொதுவாக கொடுத்த பணம் வரணும்னு சொல்லக்கூடாது. இன்னார்கிட்ட பணம் கொடுத்ததை எங்களுக்கு மீண்டும் வரணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 22. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 26. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. இதெல்லாம் காமனான நம்பர் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான நம்பர் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடையேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.